வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் நம்மளுடைய சிந்தனை திறன், யோசிக்கிற திறமை அது சிறப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் சரளமாக வாசிக்க தெரியணும். ஃப்ளூயன்சி இன் ரீடிங் ஆட் டு பி டெவலப்ட். அப்புறம் நிறைய படிக்கணும், உறக்க பேசணும், சொல்ல வந்த செய்தியை சிறப்பாக சொல்ல தெரியணும் அப்படின்னு. ஸோ இதில் நிறைய இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் யூ கேன் சேலஞ்ச் யுவர் திங்கிங். உன்னால் எப்படிலாம் யோசிக்க முடியுது, எப்படியெல்லாம் யோசனை பண்ணி செய்ய முடியுது, பா எப்படிலாம் யோசிக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை. அதான் அது எப்படி அப்படின்னு கேட்டால் யூ கேன் சேலஞ்ச் யுவர் திங்கிங். அதனால் காக்னிட்டிவ் பசில்ஸ். காக்னிஷன்றது என்ன? நம்மளுடைய நினைவாற்றல், நம்மளுடைய செய்திகளை சரியாக செய்யக்கூடிய ஒரு திறமை. அப்புறம் வந்து நம்மளோட நினைவில் வச்சுருக்கோம்னு சொன்னால் மறதி இல்லாமல் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நியூரல் நெட்வொர்க்கை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நியூரல் நாட்டு, சென்ட்ரல் டெண்டன்சி, எப்படியெல்லாம் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம்னு சொன்னால் நம்ம செய்தி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஒரு டாப்பிக்லன்னு சொன்னால் அதற்கு தொடர்புடைய செய்திகளை ஒன்றுத்தையும் ஒரு நாட்டில் போட்டு வச்சுக்கோம். அது முதல்ல ஒரு லூப்பில் இருக்கும். அந்த லூப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு நாட்டில் போட்டுவோம். அந்த நாட்டெல்லாம் சேர்த்து ஒரு ஃபோல்டரில் போடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த காக்னிஷன்றது என்ன? சொல்கிறது புரிஞ்சுக்கணும், பர்செப்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு லேர்னிங், அது நம்மளுக்கு ஒரு சிறப்பாக மனதில் நிற்கணும். அப்படின்னா அதுபோல் திங்கிங் எபிலிட்டிஸை சிறப்புப்படுத்தணும். யூ கேன் சேலஞ்ச் யுவர் திங்கிங் அப்படின்னா காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை சிறப்பாக வளர்த்துக்கணும். அதற்கு ரிலேட்டடாக இருக்கிற பசில்ஸு, வேர்ட்ஸு, அப்புறம் கேம்ஸு, அதாவது கிராஸ்வேர்ட் பசில்ஸ் போட்டு பார்க்கலாம். அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட எண்ண ஓட்டம் சிறப்பாக சிந்தனை திறனை வளர்த்து கொடுக்கும். சிந்தனை திறனை வளர்த்து கொடுத்தாலே அந்த அடிப்படையில் நம்ம மேலும் பேசி பார்க்கலாம். அப்புறம் வந்து எங்கேயாவது ஒரு என்ன இருக்குது, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு டிபேட் நடக்கிறது. இதுதான் சிறப்பு, அது சிறப்பு இல்லை எங்களுக்கு தான் சரியானது, உங்களோட சரியில்லை, சரி குறைவு அப்படிலாம் பேசலாம்னு வைங்க. அதற்கு தகுந்தா போல் அந்த டாப்பிக்கில் நிறைய செய்திகளை சேகரிச்சுக்கிட்டு அதுக்கு தொடர்புடைய செய்திகளை சிறப்பாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம். டு பிகின் வித் நம்மளே ரெண்டு தரப்பு கட்சியில் இருக்கிற செய்தியும் சேர்த்து வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு சிறப்பாக பேச முடியும். அதாவது சிறப்பாக பேசுவது கடல் மடை திறந்த வெள்ளம் போல. அப்படின்னா என்ன இருக்கணும், ஒரு டாப்பிக்கில் ஒரு தலைப்பில் நிறைய செய்திகளை சேர்த்து வச்சுட்டாதான் நம்மளுக்கு கொடுக்குற 15 நிமிஷத்தில் நிறைய செய்திகளை நம்மளால் பேச முடியும். 15 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 4 வார்த்தை அப்படின்னா 15 நிமிஷத்துக்கு இவ்வளோ வார்த்தை தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்மாலர் எஸ்ஏ ஒன்று தயார் பண்ணி ஒரு 2000 வார்த்தைக்குள்ளே நம்ம எழுதி எடுத்துகிட்டு போனால் அதில் ஒரு 500 வார்த்தைகள் உள்ள ஒரு மோனோலாக் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் 15 நிமிஷம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதில் நம்ம ஒரு நிறைய வார்த்தைகள் நிறைந்த ஒரு பெரிய கட்டுரையை போல தயார் பண்ணி அதில் நம்ம அந்த செய்திகளை எல்லாம் மனசில் நிறுத்திக்கிட்டோம்னு வைங்க. அது அத்தனை உடனே எழுதணும்னு அவசியம் இல்லை. எழுதி பார்க்க நம்ம என்ன, வி ஆர் நாட் கிவிங் எனி ரைட்டிங் காம்படிஷனுக்கு கொடுக்க போதில்லை, கட்டுரை போட்டி இல்லை. பேச ஆற்றலை சிறப்புப்படுத்திக்கணும். அப்படின்னா அது என்ன செய்திகள் இருக்கோ அது அத்தனையும் நம்ம என்ன பண்ண சார்ட் அவுட் பண்ணி மனசில் நிறுத்தி வச்சுக்கிட்டு அடுத்து சொல்லண்டாலே போகிறோம். கையில் ஒரு துண்டு சீட்டெல்லாம் ஒன்றும் வச்சுக்க வேண்டாம். துண்டு சீட்டை வச்சுட்டு பார்த்து தப்பாக படிக்கிறத காட்டிலும் துண்டு சீட்டு இல்லாமையே செய்திகள், அதாவது துண்டு சீட்டு வந்து என்ன, ஒரு ஹிண்ட்ஸு, தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற ஒரு ஹிண்ட்ஸு. அந்த ஹிண்ட்ஸ் எதுவும் வேண்டாம். அதுக்கு ஐஃபன் போட்டிருக்கா, போர்டு இல்லையா, ஐஃபன் போட்டால் எப்படி படிக்கணும், ஒரு கோடு மட்டும் போட்டிருந்தா என்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் மனசில் வச்சுக்கோமா. தென் இட் கண்டெய்ன்ஸ் மோர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆல்சோ, டெக்னிக்கல் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் ஹிண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் என்ன படிச்சிருக்கோமோ அந்த தலைப்பில் நம்மளுக்கு என்ன செய்தி தெரியுமோ ஓவர் த பீரியட். இப்போ அடுத்த புதன்கிழமை நம்ம பேசணும் அப்படின்னா இன்றிலேருந்து துளியாக தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த 4-5 டேஸில் we can able to present it, we can able to accumulate some information. Those informations can be ஷேர்டு இன் த மீட்டிங். அதுபோல் நம்மளுக்கு எண்ண ஓட்டங்களை சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் யூ சேலஞ்ச் யுவர் திங்கிங். உங்களுடைய என்ன பண்ணணும், சிந்தனை திறனை அதுக்கு ஒரு சேலஞ்சு, அதுக்கு ஒரு போட்டி போல் வச்சு நிறைய செய்திகளை சேகரித்துக்கிட்டு அதற்கு தொடர்புடைய செய்திகளை நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். இதன் மூலமும் நம்மளுடைய லாங்குவேஜ் அண்ட் தாட், அதாவது மொழியும் நம்மளுடைய பேசக்கூடிய திறனும் சிந்தனை திறனும் வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.